வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஜிமெயிலுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நம்மளுடைய மொபைலில் ஏகப்பட்ட ஜிமெயில் பற்றின வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஜிமெயில் ஐடி எல்லாமே இங்கே காட்டும். அதில் வந்து ரைட் சைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஜிமெயில் ஐடிக்கான ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழவே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடாகவும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓமு நம்மளுடைய மெயில் ஐடியெல்லாம் காட்டும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே பேசிக் இன்ஃபர்மேஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ரைட் சைடு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்கிற ப்ரொஃபைலு. நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிவைஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் ஆர் டேக் யுவர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கேலரி வேணுமா இல்லை வந்து நார்மலாக ப்ரௌசரில் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் தான் இது. இதுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா என்னுடைய ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோடிங் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கா, ஜூம் பண்ணணுமா இல்லை க்ரப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது கரெக்டாக அந்த வட்டத்துக்குள்ளே ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் லோட் ஆகும். அவ்வளோதான். லோடாகி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீங்கள் டேரெக்டாக வெளியே வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் இமெயிலுக்கான ப்ரொஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.